10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Good morning students. Today topic hysteresis. இப்போ hysteresis அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா லேகிங் பிஹைண்ட். அப்போ லேகிங் பிஹைண்ட்னா என்னங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் இப்போ மெட்டீரியல்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம் அப்படின்னா 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து பார்த்தோன்னா டயா, பேரா அண்ட் வந்து ஃபெரோ அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டில் வைக்கிறோம். ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் எங்கே வைக்கிறோம்? ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டில். அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஹெட்ஸ் மேக்னடைஸ்டு பை இண்டக்ஷன். அப்போ இண்டக்ஷனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னடைஸ் ஆகுது. அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கும் நம்ம வந்து ஒரு கிராஃப் வரைகிறோம். அப்போ கிராஃப் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அந்த கிராஃப் வந்து எப்படி இருக்காது அப்படின்னா இஸ் நாட் எ லீனியர் கிராஃபாக இருக்காது. அப்போ அதை எப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன்ஸில் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா த ரேஷியோ ஆஃப் பி பை ஹச் இஸ் ஈக்குவல் டு நியூ இஸ் நாட் ஏ கான்ஸ்டன்ட். பிங்கிறது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு சொல்லலாம் ஆர் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னடைசிங் ஃபீல்ட். ஹச் இஸ் த மேக்னடைசிங் ஃபீல்ட். இப்போ நியூங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து என்னது இஸ் நாட் ஏ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் ஈக்குவல் டு பி பை ஹச் இஸ் ஈக்குவல் டு நியூ. இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ இந்த கிராஃபை கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ இந்த கிராஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் மேக்னடைசிங் ஃபீல்டு இப்போ மேக்னடைசிங் ஃபீல்டை வந்து நான் எங்கே கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் கன்சிடர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை நான் எங்கே கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை நான் எதாக சேஞ்ச் பண்ண மேக்னடைஸாக சேஞ்ச் பண்ணுறேன். ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை என்ன பண்ணுறேன் மேக்னடைஸாக சேஞ்ச் பண்ணுறேன். மேக்னடைஸுங்கிறது என்னது அதை வந்து என்னது காந்தமாக்குறேன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் நான் என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன் மேக்னடைசிங் ஃபீல்ட். அப்போ இது வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னால ப்ளஸ் ஹெச்ன்னு நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னால மைனஸ் ஹெச். நெக்ஸ்ட்டு ஃப்ளக்ஸ் டென்சிட்டி நான் எங்கே கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தோன்னா இருக்க ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை வந்து ப்ளஸ் பின்னு எடுத்துக்கிறேன். அதே நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்க ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா மைனஸ் பி. இப்போ ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து எங்கே நம்ம வச்சுருக்கோம்? இப்போ ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் கெப்ட் ஆன் த மேக்னடைசிங் ஃபீல்ட். அப்போ மேக்னடைசிங் ஃபீல்டில் இருக்குது. அப்போ வந்து என்னது ஸ்லோவாக ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை மேக்னடைஸ் பண்ணுறோம். அப்போ மேக்னடைசிங் ஃபீல்டை நான் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். மேக்னடைசிங் ஃபீல்ட் இஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அந்த மெட்டீரியலோட ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்னாகும்? இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து எப்படி இருக்காது? இஸ் நாட் ஏ லீனியர். அப்போ வந்து என்னது லீனியராக இருக்காது. அப்போ என்ன ஆகுது? இப்போ ஏங்கிற பாயிண்ட்லேருந்து நான் வந்து என்னது ஹச்சுங்கிறது என்னது மேக்னடைசிங் ஃபீல்டை நான் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ இன்க்ரீஸ் ஆக ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எந்த பாயிண்ட்டு? சிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணுது. அப்போ சிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ண உடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் மேக்னடைசிங் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த சிங்கிற பாயிண்ட்டு இது ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோட வேல்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் சேச்சுரேஷன். இங்கே பாருங்கள் இதில் சேச்சுரேஷன். அப்போ என்ன பண்ணிட்டோம் நம்ம வந்து மேக்னடைசிங் ஃபீல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரோம். அப்போ வந்து ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அட் எ பர்டிகுலர் பாயிண்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா மேக்னடைசிங் ஃபீல்டை ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாலும் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோட வேல்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் சி. அந்த பாயிண்ட்டை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சேச்சுரேஷன்.
இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ தான் மேக்னடைசிங் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து என்ன ஆகாது, இன்க்ரீஸ் ஆகாது. ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், மேக்னடைசிங் ஃபீல்டை வந்து பார்த்தோன்னா டிக்ரீஸ் பண்ணுறேன். மேக்னடைசிங் ஃபீல்டு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ மேக்னடைசிங் ஃபீல்டை வந்து டிக்ரீஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், மேக்னடைசிங் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட பாத்து வந்து என்னென்னா ஏசின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மேக்னடைசிங் ஃபீல்டை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம். அப்போ டிக்ரீஸ் பண்ணும்போது அதோட பாத்து வந்து என்னது, ரீட்ரேஸ் தான் பார்த்தா இருக்காது. அதே பாத்துலேயே என்ன ஆகாது, ரீட்ரேஸ் ஆகாது. அதோட பாத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. அதோட பாத்து வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. அப்போ அதோட பாத்து வந்து ஏசியாக இல்லாமல் அதோட பாத்து வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, சியிலேருந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து எந்த பாயிண்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா டிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணுது. எங்கே ஆக்சுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து எங்கே ஏ டு சி போனது. அதே வந்து பார்த்தோன்னா மேக்னடைசிங் ஃபீல்டை நம்ம டிக்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் பாத்தில் ரீட்ரேஸ் ஆகாமல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அதோட பாத்து வந்து சேஞ்ச் ஆகி எங்கே வந்து பார்த்தோன்னா எந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தோன்னா ரீச் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா டிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணுது. அப்போ அதோட ஒரிஜினல் பாத்துலேயே வந்து என்ன ஆகலை, ரீட்ரேஸ் ஆகலை. ஃபஸ்ட்டு எந்த பாத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆச்சோ அதே பாத்துலேயே வந்து ரீட்ரேஸ் ஆகலை. அதோட பாத்து வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ எங்கே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, எங்கே வந்து ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னா அட் பாயிண்ட் டி. அப்போ மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா அப்போ ஜீரோ. மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா ஜீரோ. ஆனால் வந்து பார்த்தோன்னா ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து இருக்குது. மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா ஜீரோவாக இருக்கும்போது அதோட ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா இருக்குது. அப்போ அந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்போ மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து ஜீரோ. இப்போ மேக்னெட்டிக் அட் பாயிண்ட் டியில் மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து ஜீரோ. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இருக்குது. அப்போ வந்து என்னது, ஒரு சம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிட்டன்டிவிட்டி. அப்போ ரிட்டன்டிவிட்டி அப்படின்னா என்னது, நம்ம வந்து மேக்னடைசிங் ஃபீல்டை நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம். மேக்னடைசிங் ஃபீல்டை டிக்ரீஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அட் பாயிண்ட் டியில் மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து என்ன ஆயிடுச்சு, ஜீரோ ஆயிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து அந்த மெட்டீரியலில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, மேக்னட்டிசம் இருக்குது. அப்போ ஒரு ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இருக்குது. அந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரிட்டன்டிவிட்டி. அப்போ ஏடிங்கிற பாயிண்ட்டை தான், ஏடியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிட்டன்டிவிட்டி. சரியா? அப்போ வந்து ஃபுல்லாக வந்து என்ன ஆகலை, பியோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா ஜீரோ ஆகலை. அப்போ ரிட்டன்டிவிட்டி அப்படின்னா என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா த எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு ரீடைன் த மேக்னட்டிசம் இன் தம் ஈவன் மேக்னட்டிக் ஃபீல்டு வேனிசஸ் இஸ் கால்ட் ரிட்டன்டிவிட்டி. அப்போ என்னது, த எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் to retain the magnetism in them even magnetic field vanishes is called ரிட்டன்டிவிட்டி. அப்போ என்னன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா வேனிசஸ். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து ஜீரோ ஆனாலும் அதோட ஃப்ளக்ஸ் டென்சிட்டிங்கிறது என்ன இருக்குது, அந்த மெட்டீரியலில் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இருக்குது, ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இருக்குது. அப்போ ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இருக்குது அப்படின்னாவே அது என்ன இருக்குது, அது வந்து என்னது மேக்னடைஸ்டு மெட்டீரியலாகவே இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏடின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிட்டன்டிவிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இதோட ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை நான் டிக்ரீஸ் பண்ணும், பியோட வேல்யூ வந்து நான் அது ஜீரோவுக்கு சேஞ்ச் பண்ணணும். அகெயின் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெகட்டிவ் டைரக்ஷனில் மேக்னடைசிங் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். நெகட்டிவ் டைரக்ஷனில் என்ன பண்ணுறேன், மேக்னடைசிங் ஃபீல்டை வந்து என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரேன். அப்போ மேக்னடைசிங் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் பியோட வேல்யூ ஜீரோ ஆயிரும். அப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஈன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோட வேல்யூ பியோட வேல்யூ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜீரோ ஆயிடுச்சு. பியோட வேல்யூ ஜீரோ. அப்போ பியோட வேல்யூ ஜீரோ அப்படின்னா அதை தான் வந்து கொயர்சிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட் பாயிண்ட் ஈல என்னது பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ. அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கொயர்சிவிட்டி. அப்போ கொயர்சிவிட்டி அப்படின்னா என்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா த மேக்னிடியூட் ஆஃப் த ரிவர்ஸ் மேக்னடைசிங் ஃபீல்ட் ஃபார் விச் த ரெசிடியல் ஆஃப் த மெட்டீரியல் வேனிசஸ் இஸ் கால்ட் இட்ஸ் கொயர்சிவிட்டி.
அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கொயர்சிவிட்டி. அப்போ வந்து பார்த்தோன்னா ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு என்னென்னு சொன்னோம், மேக்னடைசிங் ஃபீல்டை வந்து நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரோம். டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மேக்னடைசிங் ஃபீல்டு வேனிஸ் ஆயிரும். ஆனால் வந்து ஃப்ளக்ஸ் டென்சிட்டி மட்டும் இருக்கும். அந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு சொன்னோம் அப்படின்னா ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட்டு மேக்னடைசிங் ஃபீல்டை நம்ம நெகட்டிவ் டைரக்ஷனில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் பாயிண்ட் ஈங்கிற பாயிண்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா பியோட வேல்யூ வந்து என்ன ஆகுது அப்படின்னா 0. பியோட வேல்யூ வந்து என்னது 0. அப்போ இருக்க அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கொயர்சிவிட்டி. அப்போ அந்த மெட்டீரியலுக்கு வந்து என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டே இருக்காது. ஓகே, அது மேக்னெட்டாகவே இருக்காது. அப்போ வந்து பார்த்தோன்னா பியோட வேல்யூ 0னா, அதே வந்து டியோட வேல்யூ டிங்கிற பாயிண்டில் வந்து பார்த்தோன்னா அது வந்து பார்த்தா கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட் இருக்கும். அதே வந்து பார்த்தோன்னா ஈங்கிற பாயிண்டில் அது வந்து பார்த்தோன்னா பியோட வேல்யூ வந்து என்ன ஆயிரும் 0. சரி, ஓகே. அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், மேக்னடைசிங் ஃபீல்டை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ எங்கள் நெகட்டிவ் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரேன். இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும்போது அட் பர்டிகுலர் பாயிண்ட்டு எங்கள் எஃப்ங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுச்சு. எஃப்ங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபீல்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாலும், இது மேக்னடைசிங் ஃபீல்டை ஆப்போசிட் டைரக்ஷனில் ரிவர்ஸ் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோட வேல்யூ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சேச்சுரேஷன் பாயிண்ட். இப்போ நான் அகெயின் வந்து மேக்னடைசிங் ஃபீல்டை பாசிட்டிவ் மேக்னடைசிங் ஃபீல்டை நோக்கி வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஃபீல்டை வந்து வேரி பண்ணுறேன். அப்போ வேரி பண்ண அதோட ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வேரி ஆகிட்டே வரும். வந்து ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணோம். அந்த பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா ஜி. அகெயின் நான் என்ன பண்ணுறேன், மேக்னடைசிங் ஃபீல்டை பாசிட்டிவ் டைரக்ஷனில் சேஞ்ச் பண்ண என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியிலேருந்து எந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா கேங்கிற பாயிண்ட்டு. ஃபர்தராக நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும்போது எதை வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுறோம். அப்போ என்னன்னா சிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுச்சு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிங்கிற பாயிண்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி டு டி, டி டு இ, இ டு எஃப், நெக்ஸ்ட்டு எஃப்ஜி கேசி. இப்போ இந்த ஒரு க்ளோஸ்டு லூப்பை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹிஸ்டரிசஸ் லூப். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரிசஸ் லூப். அப்போ நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் ஹிஸ்டரிசஸ் அப்படின்னா நம்ம என்னென்னு சொன்னோம் லேகிங் பிஹைண்ட் அப்படின்னு சொன்னோமா. அப்போ இதில் வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஹிஸ்டரிசஸ் அப்படின்னா என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா த ஃபினோமினன் ஆஃப் லேகிங் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிஹைண்ட் த மேக்னடைசிங் ஃபீல்ட் இஸ் கால் ஹிஸ்டரிசஸ். அப்போ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷனுங்கிறது மேக்னடைசிங் ஃபீல்டுக்கு வந்து பார்த்தோன்னா லேகிங்காக தான் இருக்கும், லேகிங் பிஹைண்டாக தான் இருக்கும். அப்போ த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இஸ் லேகிங் பிஹைண்ட் த மேக்னடைசிங் ஃபீல்டு. அப்போ மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா எப்போவுமே கிரேட்டராக இருக்கும், மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து எப்போவுமே என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸராக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரிசஸ். அப்போ இந்த ஹிஸ்டரிசஸ் லூப் வந்து பார்த்தோன்னா லூப்போட ஏரியா அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஹிஸ்டரிசஸ் லூப்போட ஏரியா அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா சிடிஇ எங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லூப்போட ஏரியா எங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னா ஏ சி டி இ எஃப் ஜி கே சி. இதுதான் வந்து ஒரு ஹிஸ்டரிசஸ் லூப்போட க்ளோஸ்டு லூப். அப்போ இந்த க்ளோஸ்டு லூப்போட ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா இது. அப்போ ஹிஸ்டரிஸ் லூப்போட க்ளோஸ்டு ஏரியா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அதோட ஏரியா எது அப்படின்னா ஏ சி டி இ எஃப் ஜி கே சி. இதுதான் வந்து என்னது ஹிஸ்டரிசஸ் லூப்போட ஏரியா. அப்போ ஹிஸ்டரிசஸ் அப்படின்னாவே நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம், நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் லேகிங் பிஹைண்ட். அப்போ லேகிங் பிஹைண்ட் அப்படின்னாவே என்னது மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து எப்போவுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா கிரேட்டராக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷனை கம்பேர் பண்ணும்போது. சரி, அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் ஹிஸ்டரிசஸ் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டியூரிங் த மேக்னடைசேஷன், இப்போ மேக்னடைசேஷன் பண்ணுறோம். அப்போ மேக்னடைசிங் பண்ணும்போது என்ன ஆகுது, மேக்னடைசிங் ஃபீல்டை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ மேக்னடைசிங் ஃபீல்டை வந்து பார்த்தோன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் லாஸ் வரும், ஹீட் லாஸ் இருக்கும்.
அப்போ அந்த ஹீட் லாஸ் எப்படி எதனால் அந்த ஹீட் லாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்க மாலிகுலர்ஸோட மேக்னெட்டில் இருக்க மாலிகுலர் ரொட்டேஷன் ஆர் ஓரியன்டேஷன். என்னது எதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹீட் லாஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாலிகுலோட ரொட்டேஷன் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் த மாலிகுலர் மேக்னெட் இன் வேரியஸ் டைரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரொட்டேஷன் அண்ட் வந்து பார்த்தோன்னா ஓரியன்டேஷன் இருக்கனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எனர்ஜி லாஸ் இருக்கும். அப்போ அந்த எனர்ஜி லாஸை இப்போ எனர்ஜி லாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த லாஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் எ கம்ப்ளீட் சைக்கிள் இஸ். அப்போ லாஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் எ கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதுதான் டெல்லி. அப்போ அந்த கம்ப்ளீட் சைக்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அதோட ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ அதோட ஏரியா தான் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், இதுதான் வந்து பார்த்தோன்னா ஹிஸ்டரிசிஸ் லூப்போட ஏரியா. அப்போ இந்த ஏரியாவுக்கு அதோட எனர்ஜி லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ எனர்ஜி லாஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அதோட ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ த லாஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் எ கம்ப்ளீட் சைக்கிள் இஸ். அப்போ அந்த கம்ப்ளீட் சைக்கிளை எப்படி வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி லாஸை தான் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெல்டா இ. அப்போ டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஹச் வெக்டர் இன்ட்டு டிபி வெக்டர். இப்போ இதில் பிங்கிறது வந்து என்னென்னு சொன்னோம், மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அப்போ மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட யூனிட் வந்து பார்த்தோன்னா ஆம்பியர் மீட்டர் பவர் -2. மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஆம்பியர் மீட்டர் பவர் -2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஹச்சுங்கிறது வந்து என்னது, மேக்னடைசிங் ஃபீல்டு. ஹச் இஸ் த மேக்னடைசிங் ஃபீல்டோட யூனிட்டு ஆம்பியர் பர் மீட்டர். நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் எனர்ஜியோட யூனிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல். இப்போ இது வந்து 1 மார்க்கில் கூட கேட்கலாம். மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட யூனிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆம்பியர் மீட்டர் பவர் -2. நெக்ஸ்ட்டு மேக்னடைசிங் ஃபீல்டு. அப்போ மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட யூனிட்டு ஆம்பியர் பர் மீட்டர். நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் எனர்ஜி, யூனிட் ஆஃப் லாஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் ஜூல். நெக்ஸ்ட் டாபிக் ஹார்ட் அண்டு சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஹார்ட் அண்டு சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை வந்து நம்ம வந்து 2ஆக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தோன்னா ஹார்டு மேக்னெட்டிக் மெட்டீரியல், அனதர் ஒன்று வந்து பார்த்தோன்னா சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். அப்போ எது வந்து ஹார்டு எது சாஃப்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த சேஃப் அண்ட் சைஸ் ஆஃப் த ஹிஸ்டரிஸ் லூப். அப்போ ஹிஸ்டரிஸ் லூப்போட சேஃப் அண்டு சைஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து பார்த்தோன்னா ஹார்டா இல்லை வந்து பார்த்தோன்னா சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியலா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிசைட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு சாஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருந்தது அப்படின்னா அது வந்து என்னது ஸ்மாலர் ஏரியாவாக இருக்கும். சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னா ஸ்மாலர் ஏரியா. அதே வந்து பார்த்தோன்னா ஹார்டு மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னா அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஏரியாவாக இருக்கும். அப்போ இதில் நம்ம ஸ்மாலர் ஏரியா அண்ட் வந்து பார்த்தோன்னா லார்ஜர் ஏரியா. ஸ்மாலர் ஏரியாவாக இருந்தது அப்படின்னா சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். அதே வந்து பார்த்தோன்னா லார்ஜர் ஏரியாவாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஹார்டு மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா 2 மெட்டீரியலாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தோன்னா சிலிக்கான் ஸ்டீல், அனதர் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பன் ஸ்டீல். அப்போ இப்போ வந்து சிலிக்கான் ஸ்டீலோட ஏரியாவை நம்ம கன்சிடர் பண்ணுங்கள். ஏரியா எப்படி இருக்குது, ஸ்மாலர் ஏரியாவாக இருக்குது. அப்போ ஸ்மாலர் ஏரியாவாக இருந்தால் அது வந்து என்னென்னா சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். ஏரியா நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த ஹிஸ்டரிஸ் லூப். அப்போ சிலிக்கான் ஸ்டீலை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹிஸ்டரிஸ் லூப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்மாலராக இருக்குது. ஏரியா வந்து எப்படி இருக்குது, ஸ்மாலராக இருக்குது. அப்போ ஸ்மாலராக ஏரியா எதுக்கு ஸ்மாலராக இருக்கோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கார்பன் ஸ்டீலை யூஸ் பண்ணுறோம். அப்போ கார்பன் ஸ்டீலை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதோட ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னா லார்ஜராக இருக்குது. அப்போ லார்ஜராக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்னது ஹார்டு மேக்னெட்டிக் மெட்டீரியல். அப்போ மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை நம்ம 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்டு, அனதர் ஒன்று ஹார்டு. சாஃப்ட் அப்படின்னா அதோட ஏரியா வந்து ஸ்மாலர் ஏரியாவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹார்ட் அப்படின்னா அதோட ஏரியா வந்து லார்ஜராக இருக்கும்.
அப்போ நம்ம இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு டூ கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து சிலிக்கான் ஸ்டீலு, அனதர் ஒன்று வந்து கார்பன் ஸ்டீலு. இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம எதை கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேக்னடைசிங் ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸில் வந்து நம்ம மேக்னெட்டிக் இண்டெக்ஷனை கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ ரெண்டுக்கும் வந்து சிலிக்கான் ஸ்டீலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட வந்து பார்த்தோன்னா ஹிஸ்டரிசிஸ் லூப் கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மாலர் ஏரியாவாக இருக்கும். அப்போ ஸ்மாலர் ஏரியா இருக்கிறது வந்து சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். அதே கார்பன் ஸ்டீலை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட ஏரியா வந்து லார்ஜர் ஏரியா அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்டு மேக்னெட்டிக் மெட்டீரியல். இப்போ அதோட ப்ராப்பர்ட்டி, இப்போ மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை நம்ம 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஒன்று சாஃப்ட்டு, அனதர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹார்டு. அப்போ சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அண்ட் வந்து ஹார்டு மேக்னெட்டிக் மெட்டீரியல். இப்போ இதோட ப்ராப்பர்ட்டி, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, when external field is removed, எக்ஸ்டர்னல் ஃபீல்டை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ மேக்னட்டிசேஷன் டிஸப்பியர். அப்போ என்ன ஆகுது, எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து பார்த்தோன்னா மேக்னட்டிசேஷன் வந்து பார்த்தோன்னா எதுக்கு சாஃப்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா மேக்னட்டிசேஷன் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா டிஸப்பியர் ஆயிரும். அதே வந்து பார்த்தோன்னா ஹார்டு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருந்தால் மேக்னட்டிசேஷன் பர்சிட்ஸ். அப்போ வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்பர்ட்டி, ஏரியா ஆஃப் த லூப் சாஃப்டாக இருந்தால் ஸ்மாலாக இருக்கும். ஏரியா ஆஃப் த லூப் வந்து அது நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். இந்த ஹிஸ்டரிசிஸ் லூப்லேயே எதுக்கு வந்து பார்த்தோன்னா ஏரியா வந்து ஸ்மாலர் ஏரியாவாக இருக்கோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சாஃப்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு சொல்லியிருப்போம். அதே லார்ஜ் ஏரியாவாக இருந்தால் ஹார்டு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரிட்டன்டிவிட்டி அப்படின்னா அதோட ஏரியா லோ ரிட்டன்டிவிட்டியாக இருக்கும். எதுக்கு, சாஃப்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு ரிட்டன்டிவிட்டி வந்து என்னென்னா லோ. அதே வந்து பார்த்திங்கன்னா ஹார்டு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு ரிட்டன்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி, கொயர்சிவிட்டி வந்து சாஃப்ட்டுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லோ. அதே வந்து ஹார்டு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சசப்டபிலிட்டி அண்டு மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி சாஃப்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்னா ஹை. அதே வந்து பார்த்தோன்னா ஹார்டு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்னால் என்னவாக இருக்கும் அப்படின்னா லோ. நெக்ஸ்ட்டு ஹிஸ்டரிசிஸ் லாஸு சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருந்தால் லெஸ்ஸாக இருக்கும். அதே ஹார்டு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருந்தால் மோராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா யூசஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா சாஃப்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சொலினாய்ட் கோரு, டிரான்ஸ்ஃபார்மர் கோரு, எலக்ட்ரோ மேக்னெட் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சாஃப்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். இது வந்து 1 மார்க்கில் கூட கேட்கலாம். சாஃப்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சொலினாய்ட் கோர், நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கோர், நெக்ஸ்ட் எலக்ட்ரோ மேக்னெட். நெக்ஸ்ட்டு ஹார்டு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பர்மனன்ட் மேக்னெட்ஸில் வந்து பார்த்தோன்னா அங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோன்னா சாஃப்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா சாஃப்ட் அயன் கோர், மியூ மெட்டல், ஸ்டெல்லாய் இது எல்லாமே என்னது அப்படின்னா இதுவும் வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். சாஃப்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலோட எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னென்னா சாஃப்ட் அயன், நெக்ஸ்ட் மியூ மெட்டல், ஸ்டெல்லாய் எக்ஸட்ரா. அதே வந்து பார்த்தோன்னா ஹார்டு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலோட எக்ஸாம்பிள் ஸ்டீலு, அல்னிகோ, நெக்ஸ்ட்டு வந்து லோட் ஸ்டோன் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்டு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். அப்போ இது வந்து எக்ஸாம்பிளும் நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம். சாஃப்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலோட எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட்டு ஹார்டு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலோட எக்ஸாம்பிள். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அதை வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் இதுவும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டாபிக் அப்ளிகேஷன் ஆஃப் ஹிஸ்டரிசிஸ் லூப். இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் ஹிஸ்டரிசிஸ் லூப் இப்போ அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று பர்மனன்ட் மேக்னெட்டில் யூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டில் யூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு கோர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர். ஃபர்ஸ்ட் ஒன் பர்மனன்ட் மேக்னெட்டு, எலக்ட்ரோ மேக்னெட்டு, நெக்ஸ்ட்டு கோர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ பர்மனன்ட் மேக்னெட் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா த மெட்டீரியல் வித் ஹை ரிட்டன்டிவிட்டி. அப்போ பர்மனன்ட் மேக்னெட்டாக இருந்தது அப்படின்னா அந்த மெட்டீரியலோட ரிட்டன்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹையாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கொயர்சிவிட்டி வந்து ஹையாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம இந்த டேபிளில் பார்த்தாலும் அதே தான் நம்ம இங்கே இதுலேயும் எழுத போகிறோம். அதே மாதிரி ஹை பெர்மியபிலிட்டி. அப்போ பர்மனன்ட் மேக்னெட் அப்படின்னா அந்த மெட்டீரியலோட ரிட்டன்டிவிட்டி ஹை, எல்லாமே ஹையாக தான் இருக்கும். எது ரிட்டன்டிவிட்டி, கொயர்சிவிட்டி அண்டு பெர்மியபிலிட்டி எல்லாமே வந்து என்னது ஹையாக இருக்கும். அப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஸ்டீலு, அல்னிகோ, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பர்மனன்ட் மேக்னெட்டுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோ மேக்னெட். அப்போ எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா த மெட்டீரியல் வித் ஹை இனிஷியல் பெர்மியபிலிட்டி. அதோட பெர்மியபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை பெர்மியபிலிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லோ ரிட்டன்டிவிட்டி, நெக்ஸ்ட்டு லோ கொயர்சிவிட்டி. அப்போ ஹை இனிஷியல் பெர்மியபிலிட்டி, லோ ரிட்டன்டிவிட்டி, லோ கொயர்சிவிட்டி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட். அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டோக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சாஃப்ட் அயனு, மியூ மெட்டல் இது எல்லாமே என்னென்னா எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு கோர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ கோர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா த மெட்டீரியல் வித் ஹை இனிஷியல் பெர்மியபிலிட்டி, லார்ஜ் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆஃப் ஹிஸ்டரிஸ் லூப் வித் ஸ்மாலர் ஏரியா. அப்போ அதோட ஏரியா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மாலர் ஏரியாவாக இருக்கும், ஹை இனிஷியல் பெர்மியபிலிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா லார்ஜ் வந்து பார்த்தோன்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷனாக இருக்கும். அப்போ இதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா சாஃப்ட் அயன் இதுதான் வந்து எக்ஸாம்பிள். அப்போ வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஹிஸ்டரிஸ் லூப்பில் வந்து பார்த்தோன்னா 3 இருக்குது. 1 வந்து பர்மனன்ட் மேக்னெட்டு, 2 வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டு, கோர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மரு. பர்மனன்ட் மேக்னெட்னாவே எல்லாமே ஹையாக இருக்கும், ஹை ரிட்டன்டிவிட்டி, ஹை கொயர்சிவிட்டி, ஹை பெர்மியபிலிட்டி. அதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லியிருந்தோம் ஸ்டீலு, அல்னிகோ. அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணால் ஹை இனிஷியல் பெர்மியபிலிட்டி, லோ ரிட்டன்டிவிட்டி, லோ கொயர்சிவிட்டி. எக்ஸாம்பிள் வந்து சாஃப்ட் அயனு, மியூ மெட்டலு. நெக்ஸ்ட்டு கோர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதோட ஹை இனிஷியல் பெர்மியபிலிட்டி, லார்ஜ் வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன். எக்ஸாம்பிள் வந்து சாஃப்ட் அயன். தட்ஸ் ஆல்.